அது மக்கள் வந்து ஒரு விஷயத்தை சுட்டாக்க உடனே ஏன் சுட்டுட்டாங்கன்னு பேசுகிறாங்க. மதுரை நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் பிருத்திவிராஜ் அவர்கள் கூட சொன்னார், என்கவுண்டரெல்லாம் ஆதரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப வருத்தத்துக்குரியதுன்னு. ஆனால் உண்மையும் கூட தான். என்கவுண்டர் நம்ம என்றைக்குமே ஆதரிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஆந்திராவில் கூட போலி என்கவுண்டர் 4 பேரை பண்ணிவிட்டு இப்போ அவங்க 4 பேருக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீதிமன்றம் மூலியமா தீர்ப்பளிக்கிறது தான் வழக்கம். ஆனால் முதல்ல என்கவுண்டருங்கிறது வந்து உலக அளவில் பேசு பொருள் ஆக்கியது வெள்ளத்துறை. ஏன் சார் அயத்துக்கு வீரமணியை பண்ணுறாரு. ஜெயலலிதா பீரியடில் அதான் பேசு பாப்பா எஸ்ஐ தான் அவர், ரிட்டையர் ஆகிட்டார் ஐயா. இப்போ எஸ்ஐயா இருக்கும்போதே என்கவுண்டரு அதுதான் அவர் முதல்ல பேசு பொருளாச்சு. என்கவுண்டர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. என்கவுண்டரில் 2-3 ரகம் இருக்குது. என்னென்ன சார்? ஒரு ரகம் என்னென்னா, உங்களை சம்பவ இடத்துல கைது பண்ண வரும்போது நீங்கள் ஏதாவது அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்ற முறையில் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, பழைய வழக்குகள் ஃப்ரேம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீரமணியை வந்து கிட்ட கூட போகல, பட் பெண்டிங்கெல்லாம் சேர்த்து தான் அதில் என்கவுண்டரை ஃபைல் க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கு மாரலாக போலீஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா, போலீஸை த்ரெட் பண்ணாங்கன்னு ஏதோ ஒன்று அதில் ஒரு ஸ்டோரி எடுத்துக்கலாம் அதுலேருந்து. பட் என்கவுண்டருங்கிறது ஒபே த ஆர்டருங்கிறது தான் நான் பார்ப்பேன்.